அவர் சொன்னது ரோல்ஸ் ராய் கார் வாங்க, ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்னியை கலெக்டர் வேணுமா? இதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனீங்க, கிட்னியை புடுங்கிறதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனீங்க. எவ்வளவு நக்கலா பேசுறாரு, ஒரு மனிதாபிமான அற்ற ஒரு செயல். அது எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கலாம், ஆனால் மக்களை மதிக்க வேண்டும். இன்னைக்கு பணம் இருக்கும் போகும், ஆனால் உயிர் என்பது ஒரு முறை உடல்ல இருக்கும், ஒரு தடவை போயிட்டா வராது. எனவே அப்படிப்பட்ட உயிரோடு நீங்க விளையாடாதீங்க, தயவு செய்து வேண்டாம். அது மட்டுமல்ல, அவர் பேசுகிறார், அவர் சொன்ன கருத்து எல்லா ஊடகத்திலே வந்திருக்குது. நான் ரோல்ஸ் ராய் கார் வாங்க வேண்டும் என்றால் ஊரில் உள்ள அனைவருடைய கிட்னியும் கழட்டினால் தான் வாங்க முடியும். நீ கார் வாங்குறதுக்கு மக்களுடைய கிட்னி தான் கிடைச்சதா? எந்த அளவுக்கு ஏளனமாக மக்களை பார்க்கிறார், எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுகிறார். இவரெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா என்று சொல்லுவதற்கு வெட்கக்கேடு. மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய பணக்காரன் தான் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் சரி, மக்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் இதற்காகவா உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க? கிட்னி கல்றதுக்காக ஓட்டு போட்டு உன்னை எம்எல்ஏ ஆக்குனாங்க. எச்சரிக்கையா இருங்க. மீண்டும் இவர் நிற்கப்பட்டால் அவருக்கு டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். செய்வீங்களா? எங்க தன்மானம் உள்ள ஒரு மனிதராக நாம் இருக்க வேண்டும். எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், தன்மானத்தை ஒருபோதும் ஒரு மனிதன் விட்டு கொடுக்க முடியாது. அவன் பணக்காரர் இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அவருக்கு ஒரு தன்மானம் இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு நாட்டு மக்களை பற்றி கேவலமாக குறிப்பிடுகின்ற இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த பதவிக்கு இருப்பதே ஒரு அவலமாக இருக்கிறது என்பதை மட்டும் நான் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.